உயிரே உறவே தமிழே வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே, அமைச்சர் அவர்களே, அமைச்சர்கள் பெருமக்களே, இங்கே அமர்ந்திருப்பது இந்த தேர்தலுக்கான கூட்டணியாக மட்டும் நான் பார்க்கவில்லை, இதை திராவிட குடும்பமாக நான் பார்க்கிறேன். திராவிடம் நாடு தழுவியது என்று நான் முரசொலி மீட்டிங் ஒன்றில் சொல்லபோது அந்த கூட்டத்தில் புருவங்கள் உயரவில்லை. அது தெரிந்த கூட்டம்தான் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அது தெரியாதவர்கள் புருவம் உயர்த்தினார்கள். அதற்கான சான்று இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது. நான் பேசுவதற்கான குறிப்புகளை எல்லாம் பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், இவருடைய தந்தையார் அவர்கள் எல்லாம் எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். இன்று நிகழும் கொடுமையான அரசியலில் சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் தான் இருக்கிறன. இவையும் அண்ணா எதிர்பார்த்ததுதான். தெற்கு தேய்கிறது என்று சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்றார். பின் அவர் எடுத்த ஒரு எழுச்சி கொள்கையை பின்வாங்க வேண்டியது நாட்டுக்காகத்தான் செய்தார் அவர். ஆனால் நான் எழுப்பிய குரல் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று என்றோ சொன்னார். இன்றும் அது அப்படியே இருக்கிறது என்பதுதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் போலி அரசியல், மக்கள் சார்பில்லாத அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய பிரச்சாரத்திற்கு மட்டுமல்ல, நாளை நமக்கு நடக்கப் போகும் அநீதிக்கு எதிரான குரலாகவும் எழுச்சி குரலாகவும் இது இருக்க வேண்டும். 33 விழுக்காடு பெண்கள் உரிமையாக ஒதுக்க வேண்டும் என்பதை நாங்கள் என்றோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்று சொல்லும்போது ஒரு திராவிட கட்சி அல்ல, அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை இன்றுதான் புதிய கண்டுபிடிப்பு போல் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இப்பொழுது வைத்து காட்டும் அந்த 33 விழுக்காடு என்பது தூண்டில் நுனியில் வைத்திருக்கும் சின்ன மீன். அதை கவ்வ மாட்டோம், விவாதிப்போம். இதையும் டீலிமிட்டேஷன் என்று சொல்லும் உங்கள் சூழ்ச்சியும் ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பதை நீங்களும் ஒத்துக்கொண்டுதான் இது வேறு அது வேறு, ரெண்டையும் ஒன்றாக பேசுவோம் என்கிறீர்கள். தேர்தல் முடியட்டும் பேசலாம் என்றால் உடனே பேசலாம் என்கிறீர்கள். நான் அங்கே மக்கள் நீதி மையத்தின் சார்பாக இங்கே இருக்கும் திராவிட தலைவர்கள் எல்லாம் என்னை ராஜ்யசபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குரலாக நான் அங்கே செல்ல வேண்டும். அனுமதி உண்டா, இல்லை பிரச்சாரத்தை தொடர வேண்டுமா என்று முதல்வர் அவர்களிடம் கேட்டேன். பிரச்சாரத்தை விட இந்த தேர்தலை விட முக்கியமானது தமிழகத்தின் எதிர்காலம், நீங்கள் போயே ஆக வேண்டும் என்று சொன்னது உண்மை. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நாளை கருப்பு கொடி இயக்கம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது சகோதரி சொல்லிக் கொண்டிருந்த போது என் காதில் சொன்னார், நாளைக்குத்தானே சொன்னேன், நீங்கள் இன்றே போட்டுக்கொண்டு வந்து விட்டீரே என்று சொன்னார். நான் என்றோ போட்டுக்கொண்டு விட்டேன் இந்த கலரை. ஆனால் கொடி நாளை உயரும். இது முதல் முறை அல்ல. அநீதி தமிழகத்திற்கு நிகழும் போதெல்லாம் கொடி உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட குடும்பம். அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சங்கோஜமும் கிடையாது. இன்று இந்த பாடலை நான் எழுதியது நமக்காக, ஒரு கழகத்திற்காக மட்டுமல்ல, திராவிட குடும்பத்திற்காக. இது நம் பாட்டாக மாற வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று நான் முதல்வரிடம் கேட்கும் பொழுது கலைஞரிடம் கேட்டது போலவே எனக்கு தோன்றியது. அவர் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்பாரோ அதையே தான் இவரும் சொன்னார். அந்த புன்னகையின் சாயல் தானே இது. அதே சாயலை நான் இங்கே பார்த்தேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை நான் இந்த திராவிட பல்லக்கை தூக்குவதற்கு என் தோளை கொடுக்க கிடைத்த ஒரு வாய்ப்பாக எண்ணித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்.
நான் அமரும் நாற்காலிக்காக வரவில்லை. இங்கே முதல்வரை 2 கிலோமீட்டர் நடத்தி கூட்டிட்டு வரீங்களே, அது நியாயமா பாருங்க அப்படின்னு. அவருக்கு இன்னும் 10 நாள் வேலை இருக்குன்னு நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். அப்புறம் யோசித்தேன், நாட்டையே நடத்தி கொண்டு இருக்கிறார், தமிழ்நாட்டையே 365 நாளும் டெய்லி காலையில் நடந்துகிட்டு இருக்காரு. அவருக்காக பதற வேண்டாம், தமிழகத்திற்காக பதற வேண்டிய நேரம் இது. அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கொண்டு முதல்வர் பேசுவதற்கும் அடுத்த பிரச்சார கூட்டத்திற்கு போவதற்கும் தாமதமாகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த 33 விழுக்காடு எனும் இந்த தூண்டில் சின்ன மீனை இங்கு சொல்லி புரிய வைத்து விடலாம். ஆனால் இந்த கல்வி அறிவு உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, வேறு எங்குமே கிடையாது என்பதுதான் சரித்திரமும் கணக்கும் டாட்டாவும் சொல்லுகிறது. இவர்கள் அறிவித்த நலத்திட்டங்களின் மூலம் 34 விழுக்காடு பெண்கள் கல்வியில் சேருவது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது நாட்டிலேயே இங்குதான் நடக்கிறது என்பதுதான் உண்மை. இங்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைத்து விடலாம். கல்வி அறிவு இங்கே அதிகம், ஆனால் அது இல்லாத பல மாநிலங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கும் சேர்த்து குரல் கொடுப்பது தமிழகம், தமிழ்நாடு என்பதை நாளை சரித்திரம் சொல்லும். இன்று எப்படி நமக்கு பல துறைகளில் நாம் முதலிடம் வகிக்கிறோம் என்ற அந்த உண்மையை கசந்தாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை இன்று இருக்கிறது. நான் இந்த பாடலில் வரும் வரிகளை நீங்கள் உற்று கேளுங்கள், தெளிவாக செவிசாயுங்கள். உங்கள் வீடு வந்து அடையும். அதற்காக எழுதப்பட்ட பாடல். உங்கள் வீடு தேடி வரும் அந்த பாடல். அதன் வரிகளை நீங்கள் பார்த்தால் என் கோபம் புரியும். இந்த மேடையில் யாரையும் வையவோ திட்டவோ நான் வரவில்லை. அது நான் நிஜமாகவே எனக்கு 10 சீட்டு கிடைச்சிருந்தாலும் நான் வைய மாட்டேன். ஏன்னா நான் எதிர்கட்சி என்று எதையுமே பார்ப்பதில்லை. கட்சிகள் அவ்வளவுதான். தமிழ்நாடு நம்முடையது. சித்தாந்தங்கள் மாறுதலாக இருந்தாலும் அவற்றை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளார் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேல் என்ன வேண்டும்? நானும் பேசியிருக்கிறேன், ஆனால் நான் பேசியது விமர்சனம் மட்டும்தான். நான் சொன்ன திட்டங்களை எல்லாம் மகளிர் உதவி திட்டம் என்று நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் எழுதித்தான் இருந்தோம். சாதனை என்பது சொல் அல்ல, செயல். என் கூட்டத்தாருக்கு இந்த வார்த்தை 40 வருடமாக நான் பழக்கி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு புரியும். அந்த செயலை செய்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே நான் இங்கு இருப்பது நியாயமானது. கேள்வி கேட்காதீர்கள். நான் இங்கே இருக்க வேண்டியவன், அதனால் இங்கே வந்தேன். ஒரு சின்ன கதை. 21 வயதாக இருக்கும் போது இவருடைய தந்தையார், நீ ஏன் இன்னும் திமுக கழகத்தில் சேரவில்லை என்று ஒரு டெலிகிராம் அனுப்பியிருந்தார்கள். எனக்கு பதில் சொல்ல அன்று தைரியம் இல்லை. இன்று நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கென்று ஒரு தனி கட்சி இருக்கிறது என்றேன். வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எங்களுடன் இருக்க வேண்டும். திராவிடம் வளர வேண்டும், பெருக வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையைத்தான் இங்கே சகோதரியாரும் சுற்றி காட்டினார். இன்று இந்த கூட்டத்தில் 30,000 பெண்கள் நடந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் முன்னோடி உதாரணமாக நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். இந்த களைப்பை மறப்பதற்காக நான் சொல்லவில்லை. நாளைய சரித்திரத்தை நீங்கள் எழுதிவிட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இந்த வேர்வையெல்லாம் வீணாகாது. மொத்த கூட்டம் 50 தாண்டும். அப்படி என்றால் இங்கே வந்திருக்கும் கலைஞர் கூட்டம் எனக்கு தெரியும். நான் தான் கூட்டிக் கொண்டு வந்தேன். அவர்களின் எண்ணிக்கையே 500 தாண்டும். அதாவது தேர்ந்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என் கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பெரும் கூட்டம் அழகாக நடந்தேறியது. பெண்கள் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். யாருக்கும் எந்த விபத்தும் ஏற்படவில்லை. ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் முன்னுதாரணமாக 70 வருடமாக அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அதன் ஒரு சின்ன உதாரணம் தான். இன்றும்
எங்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. அதன் உதாரணம்தான், அதன் சாட்சிதான் இன்று நடந்தேறிய இந்த நடைப்பயணம். இந்த நடைப்பயணம் தொடரும். நீங்க என்னங்க தேர்தலில் ஓட்டு கேட்கவே இல்லை என்றால் ஓட்டுக்கள் கண்டிப்பாய் வரும். சிந்தனை உள்ளவர்கள் சிந்தித்து பார்த்து ஓட்டிட்டால் கண்டிப்பாய் இங்குதான் விழும். அதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதில்லை, வழி சொன்னால் போதுமானது. வழி தவறி போனவர்களை கூட அன்பாக அழைத்து கொண்டு ஓட்டுச்சாவடிகளுக்கு வாருங்கள். வழி தவறி போக வேண்டாம் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள், அறிவுரையும் கூட. அதை ஏற்றுக்கொள்வீர். கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். குடும்பம் 70 வருடமாக 75 வருடமாக கட்டி காத்த குடும்பம் இது. அதில் நானும் ஒருவனாக இருப்பதில் நான் முதலில் சொன்னது போல் சந்தோஷம்தான் எனக்கு. இங்கே வந்திருக்கும் என் கூட்டத்தார் அனைவருக்கும் இந்த உண்மை தெரியும். நான் பேசுவது இந்த நிகழும் அரசியலுக்கான ஒரு உரையாடல் அல்ல என்பதும் அவர்களுக்கு புரியும். நாளே நமதே என்பது இந்த அனைவருக்குமே சேர வேண்டும் என்பதுதான் என் முழக்கம். அது ஒரு தனி கட்சியின் முழக்கமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் தானே முதலில் சொன்னேன் என்பது அசட்டுத்தனம். நாம் தானே குரல் கொடுக்கிறோம் நாட்டுக்கே என்பதுதான் நமக்கு பெருமை. அந்த பெருமையுடன் முதல்வர் பேச கேட்பதை நான் ஆவலாய் கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே.